வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு பாத்தீங்கன்னா, பேச்சுமுத்து அப்படிங்கிறவரை சீமான் அவர்கள் அறிவிச்சாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, பேச்சுமுத்து அவர்கள் போட்டியிட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல களஞ்சியம் அவர்களை இன்னைக்கு அறிவிச்சு மிகப்பெரிய அளவுல பரப்புரைய ஆரம்பிச்சு களஞ்சியம் அவர்கள் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, பேச்சுமுத்து அவர்களை திமுகவும் அதிமுகவும் 2 கட்சிகள்ல ஏதோ ஒரு கட்சி பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள்ல இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பரப்புரையாவே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவுல குரல் கொடுத்து வந்துகிட்டு இருக்காரு பேச்சுமுத்து அவர்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா, களஞ்சியம் அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காரு பேச்சுமுத்து அவர்கள். மித்த கட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மாதிரி இல்லாம திமுகவோ அதிமுகவோ சரி, அவங்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டாலோ வழங்கப்படாம வேற ஒருத்தருக்கு கொடுத்தாலோ அந்த கட்சியில பாத்தீங்கன்னா அவங்க செயல்படவே மாட்டாங்க, எதிர்த்து செயல்படுவாங்க, இல்லாட்டி அந்த கட்சியை விட்டுட்டு மித்த கட்சிக்கு போயிருவாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு களஞ்சியம் அவர்கள் முன்னிலையிலேயே திமுகவை மிகப்பெரிய அளவுல விமர்சிச்சிருக்காரு. அதை நீங்களே கேளுங்க. நம்ம விழுப்புரம் பாராளுமன்றத்துல வெற்றி பெற செய்யணும். நாம உழைக்கணும், ஓடணும், விட்டுக்கூடாது. இங்க சுத்தி இருக்கக்கூடிய திராவிட தேசிய கட்சிகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி அரசியலை பார்த்து பயந்துட்டு இருக்கான். இன்னைக்கு கிளை முழுக்க நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த முறை விட்டுக்கூடாது, கடுமையா உழைக்கணும், மக்களை சந்திக்கணும், நம்முடைய கொள்கைகளையும் கருத்தையும் மக்கள் மத்தியில் எடுத்து பேசணும். நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது தமிழ்நாட்டில் வெல்லணும். காலம் நமக்கு கையில் இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அண்ணன் சீமான் அவர்கள். நாம அதை விட்டுறக்கூடாதுங்க. அண்ணன் வெல்ல வைக்கணும். அண்ணன் களஞ்சியத்தின் வெற்றி என்பது அண்ணன் சீமானின் வெற்றி. அந்த வெற்றி விழுப்புரத்திலிருந்து தொடங்க வேண்டும். அதே போல சமூக வலைதளத்துல பேச்சுமுத்து நான்கு சாகலான்னு எழுதுறாங்க, திமுக எழுதுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்ப நிதியை அடுத்து முதலமைச்சர் ஆட்சி பார்க்கணும்னு திமுக முன்னாள் எம்எல்ஏ பேசுறாரு, அவரு நாட்டுக்கு சாகல. உதயநிதியின் ஆட்சி காலத்தில் நான் வாழ வேண்டும் என விருப்பப்படுகிறார். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விடயம் செய்கிறார் என்றால் அதற்கு 1000 காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நான் விரும்பவில்லை. என் அண்ணன் செய்தார், அது இந்த இனத்திற்காக சரியாக செய்தார், உண்மையாக செய்தார். இனி நான் தான் வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. என் அண்ணன் வந்தாலும் அவரின் வெற்றி என்னுடைய வெற்றி. என்னுடைய கருத்தை தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கிட்டையும் சேருங்க. ஏன்னா நான் முழு மனதோட என்னுடைய அண்ணனுடைய வெற்றிக்கு அவரின் பக்கத்துல நின்று கடுமையாக நான் உழைப்பேன், நான் வேலை செய்வேன், பதவி பொறுப்பு கொடுத்தாதான் வேலை செய்வேன் என்ற அந்த அகந்தைய இந்த தேர்தலில் என் மூலமா நான் கொடுக்கிறேன். அதை எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழர் கட்சி அரசு சொல்லும் தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன்